Hello viewers, very good morning. This is Chennai car trainers. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாம என்ன சினாரியோ சொல்லி தர போறோம் அப்படினா ஸ்லோப் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சபேக்குள்ள வண்டியை வந்து ஸ்லோவா எடுத்துட்டு வர தெரியணும் உங்களுக்கு. சோ எப்படி எடுத்துட்டு வராங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஏனா ஸ்லோவா வரணும், அதே சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டி கண்ட்ரோலும் ஆகணும். சோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் நிற்க சொல்லும்போது அவங்க கரெக்டாக கிளச்சோட கண்ட்ரோலில் நிற்கணும். ஸோ வர சொல்லும்போது வந்து கிளச்சோட கண்ட்ரோலே அப்படியே மெதுவாக வரணும் அவங்க, ஸ்லோவாக. ஏன்னா வந்து இந்த ஸ்லோ மூமெண்ட் வந்து வரணும் அவங்களுக்கு. ஏன்னா ஸ்லோ மூமெண்ட் வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கண்ட்ரோல் வரும். இந்த இடத்துல அப்படியே நிறுத்தணும். ஏன்னா நிறுத்த சொல்ல இடத்துல அப்படியே நிறுத்தினா தான் கரெக்டான கண்ட்ரோலில் நிற்கிதான்னு பார்க்கணும். ஸோ கிளச்சோட கண்ட்ரோலில் இப்போ அவங்களுக்கு வண்டி கரெக்டாக நிற்க முடியுது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன விஷயம் அப்படின்னா கிளச்சோட கண்ட்ரோலில் கரெக்டாக நிறுத்துகிறாங்க, பின்னாடி வண்டி மூவ் ஆகாமல் இருக்குது பாருங்கள், அதுதான் முக்கியம். ஏன்னா பின்னாடி வண்டி மூவ் ஆகாமல் இருக்கணும். ஸோ அப்படியே மெதுவாக லைட்டாக கிளச் கண்ட்ரோலே போங்க, முன்னாடி ஸ்லோவாக போங்க, கிளச்சோட கண்ட்ரோலே மெதுவாக போங்க. யா வெரி குட், வெரி குட். இன்னும் கொஞ்சம் போங்க மேம், லைட்டாக போங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் போங்க. இப்போ கிளச் கண்ட்ரோலை நிப்பாட்டுங்க. ஸோ கிளச்சோட கண்ட்ரோலில் நீங்கள் நிற்கணும். கிளச் கண்ட்ரோலை நிப்பாட்டுங்க மேம். கிளச் கண்ட்ரோலில் நிற்கிதா உங்களுக்கு? ஸோ இதை கிளச் நம்ப விடாதீங்க, லைட்டாக, அதுதான் கண்ட்ரோலில் மெயின் திங். கிளச் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்கள். யா கண்ட்ரோல் த கிளச், லைட் கிளச் அப்படியே அதே இடத்துல. வெரி குட், கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த கிளச்சோட கண்ட்ரோலில் கரெக்டாக வண்டி நிற்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வண்டி பின்னாடி போகாமல் இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அவங்க நாளைக்கு தனியாக டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்கன்னா கரெக்டாக நின்று எடுக்க தெரியணும் அவங்களுக்கு. ஸோ அப்போ பின்னாடி வண்டி போகாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச்சோட கண்ட்ரோல் கரெக்டாக வரும். இப்போ ஒரு 2 அடி அப்படியே மூவ் பண்ணி அப்படியே கிளச்சோட கண்ட்ரோலை நிப்பாட்டுங்க மேம். லைட்டாக ரொம்ப போகக்கூடாது, அவ்வளோதான். அப்படியே நிப்பாட்டுங்க, கிளச்சு கண்ட்ரோலை நிப்பாட்டணும். ஸோ நீங்கள் கிளச்சை எவ்வளோ விட்டிங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நின்றோம். ஸோ அதுதான் கிளச் கண்ட்ரோல். இப்போ கிளியராக இருக்கா மேம் உங்களுக்கு? ஈஸியாக இருக்கா? சூப்பர். ஸோ ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் கொஞ்சம் ஒரு 2 அடி முன்னாடி போங்க, 2 அடிக்கு மேலே போகக்கூடாது. யா இப்போ நிறுத்தி காமிங்க, அப்படியே நிறுத்தி காமிங்க. வெரி குட். நிற்கிதா? சூப்பர். இப்போ கிளச் கண்ட்ரோலில் கரெக்டாக நிற்கிது இல்லையா? இதுதான் வந்து ஸ்லோப் மேம். கிளச் கண்ட்ரோல் இப்படி தான் நீங்கள் பண்ணிக்கணும். வெரி குட்.